சண்டே ஒரு குட்டி ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுனால இருக்கிற வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ மண்டே எந்திரிச்சதும் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நினைக்கிறேன் இந்த அத்திப்பழம் வாங்கி வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி ஓகே அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகல, வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது, அதுக்காக வந்து கிளம்பிட்டேன். அப்பா என்னமா டிராஃபிக்கு! தாம்பரத்துலேருந்து எங்கூர் போகிறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அந்த வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே வந்து செம்ம டயர்டு. வீட்டுக்கு வந்ததும் செம்ம பசி. ஸோ சிக்கன் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு நடுவில் வந்து ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கிர்னி பழம் ஜூஸ். ஸோ இதில் வந்து பல்ப்பு தனியாகவும் அதுக்கப்புறம் ஜூஸ் தனியாக வந்துட்டு இருந்தது. சோலாரா மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேலே வந்துச்சு. ரெண்டுமே வந்து சாப்பிட்லாம். ஸோ சோலாராக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு குழம்பு நல்லா தான் இருந்தது. ஈவினிங் வந்து சரி ஓகே மார்னிங்லேருந்து எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா செம்ம மழை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மொட்டை மாடிக்கு போயிட்டு புஷ்அப்ஸும் ஹெட் ஸ்டாண்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டே அதோட முடிஞ்சிச்சு. ஓகே பாய்.